பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா நீ சிவாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் அக்காவுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு தெரியும்ல. தப்புமா, நீ அவனை பத்தி நினைக்கிறதே தப்பு. அதுக்காக உன் மனசுல தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் சொல்லல. இன்னொரு தடவை சிவாவை பத்தி பேசினா உன்னோட அப்பாவுக்கு கோபம் வரும். அது இல்ல அப்பா, நான் சொல்றத கேப்பீங்களா? கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த கல்யாணம் மூலமா தான் நானும் என் அண்ணனும் ஒன்னா சேர்றோம். அதாவது உன் கல்யாணம் மூலமா. அதனால இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. அது யாருக்கும் நல்லதும் கிடையாது. என் பொண்ணுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், ஆனா பொறுப்பா வளர்த்துருக்கேன். என் பொண்ணு என் பேச்சை மட்டும்தான் கேட்பான்னு நான் நம்புறேன். அது கூடவா தப்பு? தப்பு உங்களது இல்ல அப்பா, தப்பு என்னோடது. ஒரு பொண்ணா பிறந்ததுதான் என்னோட தப்பு. சாரி அப்பா, நான் உங்க பொண்ணு. பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட விருப்பம். எனக்கு தெரியாம என்ன விட்டுட்டு. இங்க பாருமா, இந்த வயசுல நீ எடுக்கிற முடிவு எல்லாமே ரொம்ப வேகமா தான் இருக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி வந்தவங்க தான் நாங்க. அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. 10 வருஷம் கழிச்சு நீயே நினைச்சு பாப்ப அப்பா எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு. போ உட்கார். ஏண்டி அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க அப்பாவும் பொண்ணும் எனக்கு தெரியாம? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்னோட பையன் கல்யாணத்துக்கு நான் தான் சமைப்பேன். சமையல தூள் கிளப்பிடுவேன். ஏய் சிவா வா. ஒண்ணும் இல்ல, அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் வர சொன்னேன். மாப்பிள்ள ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எதுக்குடா? அதனால என்ன, பரவாயில்ல சொல்லு. மாப்பிள்ளையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அது அம்மா அப்பா கூட உன்னை பத்தி சொன்னாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நல்ல பிசினஸா ஏதாவது யோசி. பிசினஸா? எதுக்கு அங்கிள்? நீங்க எங்க சிட்டில இருக்கீங்க? 35,000 ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தோம்? எனக்கு வரப்போற மாப்பிள்ளையோட சம்பளம் 2 லட்சம். நேத்து தான் தாம்பூலம் மாத்தணும். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தப்பா நினைக்காதீங்க அங்கிள், எனக்கு உங்க காசு வேண்டாம். எனக்கு வர 35 ரூபா சம்பளத்திலேயே உங்க பொண்ணு இஷ்டப்படுற சாப்பாடை என்னால வயிறு நிறைய போட முடியும். அவ தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளா ஏசி ரூம் கொடுக்க முடியும். நான் சம்பாதிச்ச கார்லயே அவளை சொன்ன இடத்துக்குலாம் கூட்டிட்டு போக முடியும். சப்போஸ் நான் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்ணு எவ்வளவு சாப்பிட்டுருவா, எவ்வளவு நேரம் தூங்குவா, கார்ல சீட்டு மாறுமா? 35,000 ரூபாய்க்கும் 2 லட்ச ரூபாய்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அங்கிள்? சிவா, நம்பிக்கை மட்டுமே என்னைக்கு சாப்பாடு போடாது. அதுக்கு பணம் வேணும். அதிகமா சம்பாதிக்கிறானேன்னு பொண்ணு கொடுக்கறதும் அதிகமா காசு கொடுக்கறான்னு ஓட்டு போடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். சபாஷ்டா மாப்பிள்ள, எனக்கு உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ பாரு. அப்ப கூட நீ இதே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆளு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீ வேணா பாரு. நல்ல மாப்பிளைய பார்த்திருக்க தம்பி. இனி என் பொண்ணை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்னாச்சுடா கண்ணா? அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாண கலையே இல்ல உன் முகத்துல. என்னாச்சுப்பா? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. என்னப்பா சொல்ற? எனக்கு வெண்ணி கரெக்டா இல்லையானே தெரியலம்மா. என் கேரக்டர் வேற, அவ கேரக்டர் வேற. நான் வெண்ணிய உண்மையா லவ் பண்ணலம்மா. இப்ப காதலிடா. உலகத்துல எல்லாரோட அபிப்பிராயம் ஒரே மாதிரி இருக்காதுடா. சேர்ந்து வாழும்போதுதான் அது ஒன்னா மாறும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு சிவராம் சார் கிட்ட உன் மனசுல இருக்கிறத முகத்துக்கு நேராவே பேசிட்ட. ஆனாலும் அவர் கோவப்படல. உன்னோட கேரக்டர் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல மனுஷன். நீ தானே சொன்ன, உன் கேரக்டர் புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பண்ண. அவங்க உன் கேரக்டர் பார்த்து தானே பொண்ணு கொடுக்கறாங்க. அது இல்லம்மா. கொஞ்சம் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோடா. எல்லாமே இருக்கிற ஒரு பையன் அப்படின்னா அமெரிக்கால ஜாப், நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தோம், அழகான மனைவியோ நல்ல குடும்பமா அமையலனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. நம்ம ஆளுனா இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கான். என்னாச்சோ என்னவோ. ஒருத்தர்னா சொல்லலாம், அவருக்கு 2 பேரு. வேலையை பாரு. எனக்கு வரப்போற மாப்பிள்ளையோட சம்பளம் 2 லட்சம். நேத்து தான் தாம்பூலம் மாத்தணும்.
டேய் இடியட், என்னடா அது? கிளாஸை விட்டு வெளியே போ. இத்தனை நாளா வாய்ப்பு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டேன். இப்ப கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காம நாசமாக்கிட்டு இருக்க. ஒண்ணு போய் நம்புன பாரு. ப்ளீஸ் சார், தப்பு என்னோட. என்ன மன்னிச்சிருங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கிறேன். என்னடா சார், அறிவு இருக்கா உனக்கு? சார் 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 ப்ளீஸ் சார். No, கெஞ்சி கேக்குறேன் அதெல்லாம் சார். முடியாது. சார் போ. சார் சார் ஒன் லாஸ்ட் சான்ஸ் சார். ப்ளீஸ் சார், இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சார் நான் எடுக்கிறேன் சார். சார் நான் திரும்பவும் பண்ணிடுறேன் சார். இதான் லாஸ்ட் சான்ஸ். எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டேன். உனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நம்ம கிட்ட வேற மெட்டீரியல் இல்ல. நீ உடைச்ச இந்த புரோட்டோடைப்பை வச்சுதான் எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணும். இது ஒரு முறை மட்டும் தான் வேலை செய்யும். So you really have only one last chance. தேங்க்யூ இந்தா. சார். தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் ஓவர் சார். அது சாரி சார், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால இப்படிலாம். நீ யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை இது மேல காட்டின, அதே கோபத்தை இது ஊ மேல காட்டுன. நீ மிஷின்ஸ காதலிக்கணும். அப்பதான் இது சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். இது மனுஷங்க மாதிரி தப்பு பண்ணாத. ஃபைனலா சொல்றேன், லேபுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னோட வேதனை, உன்னோட கவலை எல்லாத்தையும் கேட்டுக்கு வெளியிலேயே விட்டு வரணும். புரியுதா? ஓகே சார். வாழ்க்கையில ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்னா வெறும் பேஷன் மட்டும் இருந்தா போதாது. டெடிகேஷன், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ஏய் டிஸ்கவுண்ட் சேல், என்னோட ஃபேவரட் கலர். ஃபாஸ்டா போற பஸ்ஸே எப்படி நிறுத்துனீங்க அங்கிள்? அங்கிள் நினைச்சா லிஃப்ட் மட்டும் என்ன எதை வேணா நிறுத்துவாரு இல்ல அங்கிள்? அது சரி, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கு எப்போ? எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கணும் அங்கிள். இவனுக்கெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கணும். என் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் பாகுபலில வர கட்டப்பா மாதிரி முன்னாடி வந்து ஈனி லிஸ்ட் பின்னாடி வந்து கட்டப்பா மாதிரி குத்திட்டான். அவரு பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வேற பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தான். இவனை மாதிரி ஆளுங்களுக்கு என்னென்ன வரும்